ஹலோ வியர்ஸ், இன்னைக்கு ஏன் ஏப்பம் அடிக்கடி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வை டு வி பர்ப் ஆஃபன்? இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சாப்பிடும்போது ஏர் ஸ்வாலோ பண்ணோம், நம்ம அறியாமல் காற்றை முழுங்கிடுவோம். ஏன்னா அவசரமாக சாப்பிட்டா, இல்லைனா சாப்பிடும்போது பேசிகிட்டே இருந்தால், இதெல்லாமே ஒரு ரீசன். அண்ட் சோடா இல்லைனா கேசியஸ் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடித்தா, கோக் மாதிரி எல்லாம் குடிச்சிங்கன்னா அப்பவும் நமக்கு ஏப்பம் அடிக்கடி வரும். அண்ட் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், ரொம்ப நாளாக இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வரலாம். அது மேபி பித்தப்பையில் கல் இருந்தாலும் வரலாம். ஓவர் ஆயிலி சாப்பிட்டாலும் வரலாம். ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன், லைக் ஏதாவது ஆஃபீஸில் சின்ன தப்பு பண்ணிட்டோன்னா அப்போ என்ன ஆகும்? ஐயோ என்ன பண்ண போகிறாங்களோ, நம்ம ஆஃபீஸர்கிட்ட அந்த பயம். அப்போ காற்றை இழுக்கும் போது அப்பவும் நமக்கு ஏப்பம் அடிக்கடி வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் இதோட அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தடவை அடிக்கடி ஏப்பம் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 தடவையாவது ஏப்பம் எடுப்போம், விச் இஸ் நாட் அ குட் சைன். ஏப்பம் இஸ் அ நார்மல் ப்ராசஸ், பட் 10 தடவை 15 தடவை ஒரு மணி நேரத்துக்கு எடுத்தால் தட் இஸ் நாட் அ குட் சைன். அண்ட் ஒரு பப்ளிக் பிளேஸில் அப்படி ஏப்பம் எடுத்தால் தட்ஸ் நாட் அ குட் மேனரிசம் ஆல்சோ. அண்ட் ஸ்டமக் ப்ளோட்டிங்காக இருக்கும், லைக் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், செஸ்ட்டில் பேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் ஏப்பம் எடுத்துகிட்டு இந்த செஸ்ட்டை இப்படி தடவிட்டே இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேஷண்ட்ஸை. ஸோ அவங்களுக்கும் இந்த ஏப்பம் அடிக்கடி வரும். வயிறு ஃபுல்லாக இருக்கிற ஃபீலிங் இருக்கும். மவுத்தில் ஒரு பேட் ஸ்மெல் வரும், லைக் 2-3 நாள் சாப்பிட்ட ஸ்மெல் கூட ஏப்பம் எடுத்தால் வரலாம். ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித் ஸோ மெனி பீப்புள். லைக் அதனால அது ஆசிட் ஸ்மெல்லாகவும் இருக்கலாம், இல்லை ஃபவுல் ஸ்மெல்லிங்காகவும் இருக்கலாம். அண்ட் பித்தப்பையில் கல் இருந்தால் கண்டிப்பாக யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ரெகுலர் செக்அப் டன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா, நம்ம நிதானமாக தான் சாப்பிடணும். லைக் மென்று தான் சாப்பிடணும், ரொம்ப மென்று நமக்கு டைம் எடுத்து நம்ம சாப்பிடணும். ஃபிஸி ட்ரிங்க்ஸ், லைக் அந்த கேசியஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்பைசி அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க. ஆன்டாசிட்ஸ் டாக்டர் இனிஷியல் ஸ்டேஜில் அட்வைஸ் பண்ணுவாங்க, பட் வித் த டாக்டர்ஸ் ஆர்டர் யூ கேன் டேக் யுவர் ஆன்டாசிட்ஸ். அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் யுவர் கால் ஸ்டோன்ஸ் மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்தால், கோ டு த டாக்டர் அண்ட் ஹேவ் யுவர் ஸ்கேன் டன் அண்ட் செக் இட் அப். ப்ரிவென்ஷன் பார்த்தா, சாப்பிடும்போது பேசாதீங்க. ஸ்ட்ரா யூஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ராவில் நம்ம ஜூஸ் குடிக்கும்போது காற்றையும் நம்மளை அறியாமல் உறிஞ்சி குடிச்சிருவோம். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த ஏப்பம் ஜாஸ்தி வருது. சூயிங் கம் சூ பண்ணிகிட்டே இருந்தாலும் யூ வில் ஸ்வாலோ த ஏர். ஸ்மோக்கிங் டோட்டலி அவாய்ட் பண்ணுங்கள். ரெகுலராக டைம் ஃபிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. கோ ஃபார் அ வாக் அட்லீஸ்ட் ஃபார் 15 to 20 minutes. Do some exercise before you sleep. And after 2 hours of dinner, go to bed. எப்போ நம்ம இதிலெல்லாம் டாக்டரை பார்க்கணுன்னா, ரொம்ப அதிகமாக இந்த ஏப்பம் வந்தால் அப்போ நீங்கள் டாக்டரை பாருங்கள். வெயிட் லாஸ் இருந்தால் டாக்டரை பாருங்கள். வாந்தி அடிக்கடி இருந்தால் டாக்டரை பாருங்கள். நிறைய நாள் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம், எரிச்சல் இருந்தால் அப்போ டாக்டரை பாருங்கள். வித் திஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற எல்லா